நாளை முதல் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு 2 அவசர அறிவிப்பா. ரேஷன் அட்டைதாரர்கள் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. ரேஷன் கார்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பொது விநியோக அமைப்பில் இருந்து மானிய விலையில பொருட்கள் வாங்க தகுதியுடைய குடும்பங்கள் மாநில அரசால் வழங்கப்படும் ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமாகும் மக்களே. இதனை பயன்படுத்தி மக்கள் மானிய விலையில அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை போன்ற ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களை அவங்களால வாங்கி கொள்ள முடியும். ரேஷன் கார்டில் 2 வகை இருக்குது. ஒன்று முன்னுரிமை குடும்ப அட்டை பிஹெச்ஹெச், ரெண்டாவது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற ஒரு குடும்ப அட்டை ஏஏஒய். இந்த குடும்ப அட்டைகளுக்கு மாநில அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலை கொண்டு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் பிஹெச்ஹெச் குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு 5 கிலோ உணவு தானியமும், ஏஏஒய் குடும்ப அட்டைகள் வைத்துள்ளவர்களுக்கு 35 கிலோ உணவு தானியமும் பெறுவதற்கான உரிமம் வழங்கப்பட்டிருக்கு மக்களே. இந்த நிலையில் தான் ரேஷன் கடையில் பொருட்கள் சரிவர விநியோகம் செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. வழங்கப்படும் பொருட்களை மக்கள் கள்ளச்சந்தையில் விற்பதாகவும் தகவல் வருடந்தோறும் தொடர் கதையாகவே இருக்குது. அதனை தடுப்பதற்காக காவல்துறை பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் புகார்கள் ஓய்ந்தபாடில்லை. ரேஷன் அரிசி எங்கேதான் அப்படி செல்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கு. ரேஷன் கடைகளுக்கு அரிசிகள் மூட்டை மூட்டைகளாக, அதாவது எங்க போகுது அப்படின்னா கேரளா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு அரிசியை அரைத்து விற்பனை செய்ய விற்பனையாளர்கள் விற்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தடுப்பதற்காக காவல்துறையில் தனிப்படைகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே. இந்த ஒரு நிலையில் தான் தூத்துக்குடியில் ரேஷன் கார்டுகளை வைத்துள்ள மக்களிடம் இருந்து அரிசிகளை வாங்கி கேரளா கடத்த உள்ளதாக தகவல் ஒன்று வந்திருக்கு. அதாவது செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இதனை கவனித்து கொண்ட காவல்துறை நடத்திய சோதனையில் ஒரு வீட்டில் 50 கிலோ எடை கொண்ட 10க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதும் தூத்துக்குடி காவல்துறை இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாங்க. இருந்த போதிலும் புகார்கள் ஓய்வதில்லை. இதனை தொடர்ந்து தான் மாவட்ட கண்காணிப்பாளர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதாவது அவர் கூறியுள்ளதாவது, பொதுமக்கள் யாருமே தங்களுடைய வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தால் அவர்களுடைய ரேஷன் கார்டு பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக ரேஷன் பொருட்கள் கடத்தல் குறைந்திருப்பதாக மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.